விநாயகர் சதுர்த்தியன்று மசூதி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பதட்டத்தை ஏற்படுத்துகின்றனர். இதை தவிர்க்க எங்கெல்லாம் பதட்டம் உருவாக்கப்படுகின்றதோ அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைமையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்படும் என தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் வத்தலக்குண்டுவில் செய்தியாளர்களிடம் பரபரப்பு பேட்டியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் கூறும்போது, செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய கெடுபிடி போட்டு உள்ளார்கள். மசூதி பக்கத்துல போகக்கூடாது என்று அவர்கள் சொல்லுவதும், அதை ஒட்டி இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ தமுமுக பிரிவினைவாத கட்டமைப்பு கொண்டிருக்கிற முஸ்லிம்களைப் போன்றவர்கள் எல்லாம் முன்கூட்டியே போய் இவர்கள் இந்த பேரணியை எங்களுடைய மசூதியின் பக்கம் நடத்தக்கூடாது என்று கடிதம் கொடுப்பதோ அதை காரணம் காட்டி காவல்துறை ஒரு சென்சிட்டிவ் ஏரியா என்று மசூதிகளை எல்லாம் ஒரு மாதிரியான பதட்டத்தை உருவாக்கி அந்த ஊர்வலம் வருவதற்கு முன்னால் மசூதி பக்கத்துலையெல்லாம் போலீஸ் என குமித்து வைத்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இதுபோன்ற நிகழ்வை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மத நல்லிணக்கத்திற்கு எதிரான செயலை திமுக செய்யக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தவரை இதுபோன்ற நிகழ்வுகளை செய்தால் அதை முறியடிக்கும் விதமாக எங்கெல்லாம் மிகவும் பதட்டமான பகுதி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இருக்கிறதோ அதில் என்னுடைய தலைமையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நாங்கள் நடத்திக் காட்டப் போகிறோம். குறிப்பாக 8 தேதி சிவகங்கையில் நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி மிகப்பெரிய ஊர்வலம் திருப்பத்தூரில் நடக்கப் போகிறது. என்னுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்லாமல் எங்களுடைய பரிவார அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஒரு இஸ்லாமியரின் தலைமையில் நடத்தப் போகிறோம். இதைவிட ஒரு மத நல்லிணக்கத்தை இந்த தேசத்தில் காட்ட முடியாது. 2-3 மாவட்டங்களில் நாங்கள் இந்த முன்னெடுப்பை செய்கிறோம். இந்து மக்களின் உணர்வுகளுக்கும் அவருடைய வழிபாட்டு உரிமைகளுக்கும் திமுக மதிப்பளிக்க வேண்டுமே தவிர வாக்கு வங்கிக்காக திமுக அப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தால் அதை தடைகளாக நினைத்து தடையை உடைத்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய பரிவார அமைப்புகளும் சிறப்பாக இந்துக்களின் உணர்வுகளை வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு தயங்க மாட்டோம் என பேட்டியளித்தார். பேட்டியின் போது திண்டுக்கல் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், வத்தலக்குண்டு தெற்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் ராணி கருப்புச்சாமி, மகளிர் அணி மாவட்ட செயலாளர் வினோதினி ஆகியோர் உடன் இருந்தனர். இன்றைக்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிக கடுமையாக பாராளுமன்ற தேர்தலில் உழைத்து அதிக வாக்குகள் பெற்று தந்த கிளை தலைவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அந்த பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் கோவிந்தன் அவர்களும், ஒன்றியத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் செந்தில்ஜி அவர்களும், மாவட்டத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் திரு வினோதினி அவர்களும், அதேபோன்று ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு என்பது அடுத்தடுத்த மாதங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை நடைபெறவிருக்கிறது. அந்த உறுப்பினர் சேர்க்கை வீடுதோறும் சென்று கட்சியினுடைய உறுப்பினர்களாக தமிழகத்தில் 1 கோடி பேரை சேர்க்க வேண்டும் என்று எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுடைய கட்டளைக்கிணங்க அதை நாங்கள் செயல்படுத்தவிருக்கிறோம். இன்றைக்கு பாரதத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல், கொடுமையான சூழல் பல மாநிலங்களில் நடப்பது உண்மையாகவே வேதனை அளிக்கிறது. சமீபத்தில் மேற்கு வங்கத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு மருத்துவரை பாலியல் வன்புணர்வு செய்து மிக கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலைகாரர்களை
கைது செய்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாநில அரசு அவர்களுக்குள்ள அரசியல் நெருக்கடியா அல்லது மாநில அரசை நடத்தக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசில் யாராவது அந்த பாலியல் வன்முறையில் பங்கேற்றிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. விசாரணை சரியான முறையில் நடைபெறாமல் உச்சநீதிமன்றமே முன்வந்து அந்த வழக்கை எடுத்து கடுமையாக மேற்கு வங்க அரசை கண்டித்திருக்கிறது. மேற்கு வங்க அரசு சட்டவிரோதமாக குடியேறிய பல மக்களை ஆதரிப்பதும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அது ஒரு வன்முறை பகுதியாக அந்த மாநிலம் மாறிக்கொண்டிருப்பதும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பாலியல் வன்முறையும் பெண்கள் மீது தாக்குதலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை ஏன் கலைக்க கூடாது என்று பாரதம் முழுக்க உள்ள பெண்கள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியினுடைய மேற்கு வங்க அரசு என்பது பெண்களுக்கு முற்றிலுமாக பாதுகாப்பு இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அதே போன்று தமிழகத்தில் நீங்கள் பார்த்தால் கிருஷ்ணகிரியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் NCC என்று பயிற்சி எடுக்கிற அந்த பயிற்சி ஆசிரியர் என்ற போலி போர்வையிலே நிறைய மாணவிகளை வன்புணர்வு செய்து பாலியல் கொடுமை செய்து இன்றைக்கு காவல்துறை கைது செய்திருக்கிறது. இது பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை கேட்கும் பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழகத்திலும் மேற்கு வங்கம் போன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இருப்பதை எங்களால் அறிய முடிகிறது. கடந்த காலத்தில் எப்படி பாலியல் வன்புணர்வும் அதே போன்று கூலிப்படைகளுடைய கொலைகளும் கஞ்சா போதைப்பொருள் சிந்தட்டிக் ட்ரக் என்று தமிழகத்தில் வன்முறை காடாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு பாலியல் வன்முறைக்கு சிறுமிகளும் பள்ளி மாணவிகளும் பாதிக்கப்படுவது என்பதை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை என்பது எதிர்காலத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்கு உகந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற EPS அவர்கள் எதிர்க்கட்சியினுடைய பணி என்னவென்று தெரியாமல் தினந்தோறும் பெயரளவில் அறிக்கை விடுவதும் கட்சி நிர்வாகிகள் எப்படி தோற்று போனார்கள் என்று கவலை கொண்டு ஒவ்வொரு மாவட்டமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தின் சரியான நேர்மையான எதிர்க்கட்சியாக திமுக நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய ஊழல்களை சட்ட விரோதங்களை அது மட்டுமல்லாமல் இந்த அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எத்தனை மீறி இருக்கிறது அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற போராட்டங்கள் அதன் மூலம் தொடர்ந்து ஆட்சியினுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்கள் மீது கைது நடவடிக்கை எடுத்தால் அதையும் தாங்கிக் கொண்டு கடுமையாக ஒரு நேர்மையான எதிர்க்கட்சியாக நாங்கள் போராடி கொண்டு வருகிறோம். எங்களுடைய பணி என்பது தேசத்தின் வளர்ச்சி, தேசத்தின் நலன், மக்களின் பாதுகாப்பு. அதற்காக ஒரு சரியான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இந்த எதிர்க்கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஜீரணிக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் அவர் சொல்லுகிறார், பாஜகவிற்கும் திமுகவிற்கும் கள்ள உறவு இருக்கிறது என்று. கள்ள உறவு எல்லாம் கிடையாது. உண்மையாகவே அப்படி உறவு வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் நல்ல உறவே வைத்துக் கொள்ளும். கடந்த 1999 2004 வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய NDA கூட்டணியில திமுகவும் இருந்து 5 ஆண்டு காலம் அவர்கள் பதவி வகித்தார்கள் என்பதை நாம யாரும் மறந்துவிட தேவையில்லை. நாட்டின் வளர்ச்சிக்காக அன்றைய பாரதத்தின் பிரதமர் அடல்ஜி அவர்கள் மிகச்சிறப்பான முயற்சி எடுத்து அவர்களுடைய ஆட்சியில்தான் அணு ஆயுதத்தினுடைய சோதனையில் இருந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய இந்த நாட்டின் குடிமகனாக முதல் குடிமகனாக உயர்த்தியவரை அத்தனையும் செய்த ஒரு மிகச்சிறந்த ஆட்சி. அதில் அன்றைய திமுக பங்கெடுத்திருந்தது. அது வெளிப்படையாக இருந்தது. இன்றைக்கும் நாங்கள் வெளிப்படையாக இருக்கிறோம். எங்களுக்கு தேவை தேசத்தின் நலன், ஊழலற்ற ஆட்சி, அது மட்டுமல்லாமல் மக்களின் வளர்ச்சி. இதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் அனைவரையும் அரவணைக்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு கட்சி பாகுபாடு என்பது கிடையாது. இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்தக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் அரவணைக்க, ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ள உறவு என்று சொல்லி அவர் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக் கொள்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி திமுகவோடு கூட்டணியில் இணைந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை இருந்தால் அதை எடப்பாடி பழனிசாமி பேசுவது போன்று மறைந்திருந்து நாங்கள் காய் நகர்த்த தேவையில்லை. எங்களுடைய தேசிய தலைமை வெளிப்படையாக அறிவித்தால் அதை நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம்.
ஆனால் இன்றைக்கு மீடியாக்கள்ல விவாத பொருளாக இந்த பாஜக திமுக கூட்டணி என்று பேசுவது அது முழுக்க முழுக்க யூகத்தின் அடிப்படையில அது நேரத்தை கடத்துவதற்காக இருக்குமே தவிர மக்களுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. எங்களுடைய நோக்கம் என்பது அடுத்த 2 மாதங்கள் கடுமையாக உழைத்து வீடு வீடாக சென்று பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு எவ்வாறு உழைத்துக் கொண்டிருக்கிறது, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு கால சிறப்பான ஆட்சிக்கு பிறகு 11வது ஆண்டு மிகச் சிறப்பான முறையில் மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்து கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட சேவை மனப்பான்மை உள்ள கட்சியில் நீங்கள் இணைய வேண்டும் என்று நாங்கள் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரமாக அடுத்த 2 மாதத்திற்கு செல்ல இருக்கிறோம். அதனால் மீடியாக்கள் தங்களுடைய ஆர்டிபி ரேட்டுக்காக டிஆர்பி ரேட்டுக்காக என்னவெல்லாம் அவர்கள் பேசுகிறார்களோ அதை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் எங்களுடைய பூத் கமிட்டியை பலப்படுத்துவது சம்பந்தமாகவும் உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமாகவும் மட்டுமே யோசிக்கிறோம். அடுத்த 2 மாதம் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரத்தில் 1 கோடி வாக்காளர்களை நாங்கள் வென்றெடுப்போம் என்ற உறுதிமொழியோடு எங்களுடைய பயணம் தொடரும். வருகிற செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய கெடுபிடி போட்டிருக்காங்க இல்லையா, அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? அதாவது விநாயகர் சதுர்த்தி வந்து விட்டாலே திமுக ஆட்சி எப்படி பிம்பப்படுத்தும்னா, திமுக ஆட்சி மட்டும் இல்ல, இந்த திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்களே இஸ்லாமியர்களுக்கு எதிராக விநாயகர் சதுர்த்தியில கலவரத்தை ஏற்படுத்துவாங்க, மசூதி பக்கத்துல போகக்கூடாது என்று அவர்கள் சொல்லுவதும், அதை ஒட்டி இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ, தமுமுக, பிரிவினைவாத கட்டமைப்பு கொண்டு இருக்கிற முஸ்லீம் லீக் போன்றவர்கள் எல்லாம் முன்கூட்டியே போய் இவர்கள் இந்த பேரணியை எங்களுடைய மசூதியின் பக்கம் நடத்தக்கூடாது என்று கடிதம் கொடுப்பதும், அதை காரணம் காட்டி காவல்துறை ஒரு சென்சிட்டிவ் ஏரியா என்று மசூதிகளை எல்லாம் ஒரு மாதிரியான பதட்டத்தை உருவாக்கி அந்த ஊர்வலம் வருவதற்கு முன்னால் மசூதி பக்கத்துல எல்லாம் 50 போலீஸ் 100 போலீஸை குமித்து வைத்தால் இயல்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இது போன்ற நிகழ்வை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மத நல்லிணக்கத்திற்கு எதிரான செயலை திமுக செய்யக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தவரை இது போன்ற நிகழ்வுகளை செய்தால் அதை முறையடிக்கும் விதமாக எங்கெல்லாம் மிகவும் பதட்டமான பகுதி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இருக்கிறதோ அதில் என்னுடைய தலைமையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நாங்கள் நடத்தி காட்டப் போகிறோம். குறிப்பா 8ஆம் தேதி சிவகங்கையில் நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியுடைய மிகப்பெரிய ஊர்வலம் திருப்பத்தூரில் நடக்கப் போகிறது. அது அந்த மாதிரி சென்சிட்டிவான பிளேஸ் அங்க நடக்கவே கூடாது என்ற தடைகளை எல்லாம் தாண்டி என்னுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்லாம எங்களுடைய பரிவார அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஒரு இஸ்லாமியரின் தலைமையில் நடத்த போகிறோம். இதைவிட ஒரு மத நல்லிணக்கத்தை இந்த தேசத்தில் காட்ட முடியாது. செக்யூலரிசம் பேசக்கூடிய இந்தி கூட்டணி தலைவர்கள் இது போன்று முன்னெடுத்து எப்பயாவது செய்திருக்கிறார்கள் கிடையாது. இந்துக்களை தனியா இஸ்லாமியர்களை தனியா பிரிப்பார்கள். நாங்க அப்படி இல்லாம இஸ்லாமியர்களின் தலைமையில விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்த போறோம். மசூதிகளை கடக்கக்கூடிய நேரத்தில் ஜமாத் தலைவர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த ஊர்வலம் கடத்தும் பொழுது அங்கு வரக்கூடிய ஜமாத் தலைவர்கள் இஸ்லாமிய பெரியவர்கள் அவர்களை வரவேற்று சால்வை அணிவித்து குளிர்பானங்கள் நீர்மோர் போன்றவற்றை கொடுத்தால் அது ஒரு பெரிய மத நல்லிணக்கத்திற்கும் பிற மதத்தினுடைய நம்பிக்கைகளை மதித்து வரவேற்கும் பொழுது இன்னும் நமக்கு மத்தியில் சகிப்புத்தன்மையும் சகோதரத்துவமும் வளரும் என்பதற்காக என்னுடைய தலைமையிலேயே இன்றைக்கு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் 2-3 மாவட்டங்கள்ல நாங்கள் இந்த முன்னெடுப்பை செய்கிறோம். அதனால இங்கேயும் கூட அதே மாதிரி நடக்க போகிறது. எந்தவித நெருக்கடியும் தராமல் இந்து மக்களின் உணர்வுகளுக்கும் அவருடைய வழிபாட்டு உரிமைகளுக்கும் திமுக மதிப்பளிக்க வேண்டுமே தவிர பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகளுடைய அச்சுறுத்தலுக்காக வாக்கு வங்கிக்காக திமுக அப்படி ஒரு தவறான முடிவெடுத்தால் அதை தடைகளாக நினைத்து தடையை உடைத்து பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய பரிவார அமைப்புகளும் சிறப்பாக இந்துக்களின் உணர்வுகளை வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு தயங்க மாட்டோம். திமுக அமைச்சரவையில் மாற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் நம்ம கொஞ்சம் திமுகவை பொறுத்தவரை அமைச்சர்கள் மாறினாலும் அவர்கள் நடத்தக்கூடிய ஊழலோ அல்லது அவர்கள் ஆட்சியில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அராஜக போக்கு என்றைக்குமே மாறாது. எல்லாருக்கும் தெரியும் அமைச்சர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் முடிவெடுக்கக்கூடியது என்பது அறிவாலயம் குடும்பம் தான். திரு ஸ்டாலின் அவர்களுடைய மகனும் மருமகனும் அவர்களுடைய இல்லத்தில் உள்ளவர்களும் தான் முடிவெடுக்கிறார்கள். அதைத்தான் மற்றவர்கள் எல்லோருமே பின்பற்ற வேண்டிய இக்கட்டான சூழல் இருக்கிறது என்பதை நாம நிதர்சனமா பார்க்கிறோம். அதனால எந்த அமைச்சர்கள் மாறினாலும் அதனால் மக்களுக்கு என்ன நலன், இந்த அமைச்சரை இந்த வேலை செய்யல, மக்களுக்கான இந்த சேவையை அவர் செய்யல, பணி செய்யல அப்படின்பதற்காக மாற்றுகிறார்கள் கிடையாது. ரொட்டேஷன் முறையில் இவர் 3 வருஷம் இருந்தார், நீங்க ஒரு 2 வருஷம் வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிற அந்த ஒரு விளையாட்டு தான் நடக்கிறதே தவிர அதனால் தமிழகத்திற்கு எந்த நலனும் கிடையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து.